இந்த சமுதாயம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைக்கே குரல் கொடுத்து பழகினதுனால ஆண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகள் இன்னும் தெரிய வராமல் இருக்கு. அந்த வகையில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை அத்துல் சுபாஷ் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். கடந்த 2024ஆம் ஆண்டு மனைவியோட டார்ச்சர் தாங்க முடியாமல் அவர் சூசைட் அட்டன் பண்ணியிருக்காரு. அவங்க மனைவி என்ன பண்ணியிருக்காங்க, இவர் என்கிட்ட வரதட்சணை கேட்டு மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான பெண்களும் இன்னும் இந்த நாட்டில் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இவங்களை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றது நம்மளுடைய பொறுப்பாக மட்டும்தான் இருக்கும். இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கு எதிரான வன்கொடுமையையும் பார்த்து கண்டிக்க வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு காவல்துறையாக இருக்கக்கூடிய அவங்களுடைய கடமையும் தான். ஆனால் அவங்க இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டால் அதையெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத வேலைகளில் தான் ஈடுபட்டு இருக்காங்க.